உள்ளங்கள் மகிழும் உறவுகள் மலரும் இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டால் ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும் உறவுகள் மலரும் இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால் அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டால் ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்கழி குளிரில் மாமரியின் உதிரத்தில் மன்னவனாம் இயேசு உதித்த இந்நாளில் உங்கள் அனைவரையும் இத்திருவழிப்பு திருப்பலிக்கு இளைஞர்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரியின் வயிற்றில் மனுவுரு எடுத்த இறைவன் மீண்டும் ஒருமுறை மனிதருக்கு புதுமைகள் புரிய, போதிக்க, மண்ணகத்தை புண்ணிய பூமியாக மாற்ற நம்மிடையே மனிதராக பிறக்கிறார். இறைமகன் இயேசுவின் நோக்கம் அன்று எதுவாக இருந்ததோ அதுவே இந்த நவீன காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாய் உள்ளது. இதைதான் விவிலியத்தில் வானதுதர்களின் வாய் வழியாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என வாசிக்கிறோம். மன அமைதி தொடங்கி உலக அமைதி வரை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி. ஆகவே பாலநேசுவின் அமைதி மகிழ்ச்சி புவியில் அபரிவிதமாய் அருள இத்திருப்பலியில் இணைவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது நம் ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தன் மகன் குழந்தை இயேசு வழியாக எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்பத்திலே அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்து இருக்க வேண்டும் என்றும், எண்ணுகின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே தனிப்பட்ட கருத்துக்களை கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் அருள்ராஜ் பிரேமா குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகன் சாம்சனுக்கு வேலை கிடைத்த நன்றியாகவும், மகள் மரிய அனுஷ்யாவுக்கு நல்ல உடல் சுகம் கிடைத்த நன்றியாகவும், மகள் படிப்பிற்காகவும், ஆண்டவர் செய்த அனைத்து எல்லையில்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் எட்வின், திருமதி பிரேமா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் டோம்னிக், ஆண்ட்ரியா உடல் உள்ள நலனுக்காகவும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து வளரவும், அப்பா அம்மாவினுடைய உடல் நலத்துக்காகவும், செய்யும் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், விவசாயம் கால்நடை விருத்திக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த திருப்பலியோடு இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். சிறப்பாக நமது தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையிலே இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் இறைவசனம் 4 வாசிக்கின்றோம். அதே போல லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் இறைவசனம் 66 வாசிக்கின்றோம். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றப்படுவாராக,
ஏனெனில் தம் மக்களை தேடி வந்து அவர் விடுவித்தார் என்று வாசிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் மகிழ்ந்திருப்பதற்கு காரணம் இருக்கின்றது, நாம் கூடியிருப்பதற்கு காரணம் இருக்கின்றது. ஏதோ காரணம் இல்லாமல் நாம் யாரும் இந்த இடத்திலே கூடியிருக்கவில்லை. மாறாக நம் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற உணர்வை நிறைவாக உணர்ந்திருக்கின்றோம். அந்த உணர்விலே, அந்த மகிழ்விலே ஒரே குடும்பமாக நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். பாலன் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அந்த பாலன் இயேசுவினுடைய அனுபவத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய பாவ காரியங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையின் ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீரே.
அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் பின்னகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எசையா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கிறார். பேரொளியை காணச் செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களை ஆட்சி செய்ய வியதகு ஆலோசகர் அமைதியின் அரசரை கொடுத்து நீதியும் நேர்மையும் நிறைந்த ஆட்சியை உறுதிப்படுத்துகிறார் என கூறும் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களிகூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் எங்கள்
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களில் இருந்து விடுபடவும் எல்லா நெறிகேடுகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்றவும் தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியத்து கூறும் வாசகத்துக்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனி என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரேத்து ஊரில் இருந்த யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்தின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகு என்று கடவுளை புகழ்ந்தது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட ஒரே குடும்பமாக கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்புக்குரியவர்களே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா? தூங்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் சிரிக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா? கேட்கல. மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன் மகிழ்ச்சியா இருக்க? எதுக்கு மகிழ்ச்சியா இருக்க? கேட்கல. ஏசப்பா பிறந்திருக்காரா? எங்க பிறந்திருக்காரு? ஏசப்பா எங்க பிறந்திருக்காரு? அதுதான் தெரியல சாமி அப்படிங்களா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனாக பிறந்ததை நினைத்துதான் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனா கேள்வி என்ன அப்படின்னா, அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? குடியில பார்த்துட்டு குடியில பிறந்திருக்கான்னு சொல்லிடக்கூடாது. அது ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். எங்க பிறக்கணும்? கிறிஸ்து எனக்குள் பிறக்க வேண்டும், என் குடும்பத்துக்குள் பிறக்க வேண்டும், என் உள்ளத்துக்குள் பிறக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இவ்வளவு நாள் சாமியாரா இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்பதுதான். ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? எதற்காக அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, ஒருவேளை விவிலியத்தின் அடிப்படையிலே சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அவர் மீட்பர், நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எளிதாக சொல்லி நழுவி விட முடியாது. அதையும் தாண்டி ஆழ்ந்த பொருளுள்ள உண்மைகள் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே பொதிந்து கிடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு மீட்பர் தான், ஆண்டவர் இயேசு ஒரு மெசியா தான், ஆண்டவர் இயேசு ஒரு இரட்சகர் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதையெல்லாம் தாண்டி இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது, கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும், ஏன் என்னை சந்திக்க ஒரு மனிதனாக அவர் வர வேண்டும் என்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். தொடக்க நூல் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், முதல் பெற்றோர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். பேராசையால் கடவுளை போல ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாவம் செய்து கடவுள் கொடுத்த அந்த அருள்நிலையை அவர்கள் இழந்து போனார்கள். கடவுளாக மாற வேண்டும் என்ற எண்ணத்திலே பாவம் செய்த அவர்கள் அந்த இடத்திலே மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போனார்கள். நாம் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, மனிதன் மனித தன்மையோடு வாழ்கின்ற போதுதான் இந்த மனிதனுக்குரிய ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படும். ஆனால் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி, அவர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அந்த கடவுள் கொடுத்த அந்த மனித தன்மையை மறந்து பாவம் செய்தார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதே போல தொடக்க நூல் 4வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். 4வது அதிகாரத்திலே நாம் காண்பது என்ன? காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான் என்று வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இடத்திலே காயின் ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். வரலாற்றிலே நடக்கக்கூடியாத முதல் கொலை அங்கு அரங்கேற்றப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, காயின் மனிதனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் மனிதனாக வாழவில்லை. அதே போல தொடக்க நூல் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளால் அழைக்கப்பட்ட மக்கள் பரத்தமையிலும் இன்னும் பார்க்கின்ற பொழுது ஒழுக்கமில்லா நடத்தையிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது கடவுள் அவர்கள் எல்லோரையும் அழிக்கின்றார். அது மட்டுமல்ல,
நோவாவை மட்டும் அவர் தேர்ந்தெடுப்பதை பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் எதிர்பார்த்த மனிதர்கள் நிச்சயமாக இவர்கள் அல்ல. அப்ப யாரை எதிர்பார்த்தார்? மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அவர் எதிர்பார்த்தார். அன்று முதல் இன்று வரை ஆண்டவருடைய அருளாசிர் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், யாரெல்லாம் கடவுளுடைய எண்ணத்தின்படி மனிதர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் விவிலியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் அருளையும் ஆசிரையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், மனிதன் என்றால் பாவம் செய்ய வேண்டும், அதுதான் அவனுடைய நினைப்பு. ஏனெனில் என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, நான் மனிதன் என்றால் பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கின்றான். பல நேரத்தில் எளிதாக சொல்கிறோம், மனித குணம் பலவீனமானது, the human is weak என்று சொல்லி பல நேரத்திலே நாம் பாவம் செய்வதற்கு பல நேரத்திலே நாம் நீதியை பேசிக் கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனிதனுடைய எண்ணத்திலே உருவாகிவிட்டது. மனிதன்னா பாவம் செய்யணும், மனிதன்னா பாவம் செய்யணும். மனிதன் பாவம் செய்யாம இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாதா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாதுங்களா? கொரோனா காலம் வந்துச்சு. கொரோனா காலம் வந்துச்சா இல்லையா? எவ்வளவு நாள் டாஸ்மார்க் அடைச்சு போட்டான்? எவ்வளவு நாள் அடைச்சு போட்டான்? குடிக்காம தான் இருந்தாங்க இல்லையா? அப்போ நாம என்ன செய்ய முடியாது? சூழலை காரணம் காட்டி நாம் தப்பித்து விட முடியாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒருபோதும் சூழலுக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்து விட முடியாது. நாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். பல நேரத்திலே நம்முடைய உள்ளத்துல எந்த ஒரு எண்ணம் வருகிறது என்றால், நான் இன்று நல்லவனாக இருக்கலாம், நாளை நான் கெட்டவனாக எப்படியும் மாறிவிடுவேன், இன்று நான் எப்படியும் இருக்கலாம், நாளை ஒருவேளை எப்படி இருக்கிறனோ என்று சொல்லி பல நேரத்திலே நம்முடைய பலவீனத்திலே நாம் அதை காரணம் காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படியும் வாழலாம் என்பதை விட ஆண்டவர் இயேசு ஏன் மனிதனாக பிறந்தார் என்றால், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு அற்புதமான ஒரு வரலாற்றை உருவாக்கி இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து பொய்யில்லாமல் பொல்லாப்பு இல்லாமல் எதிரிகள் இருந்தாலும் அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு யாருக்கும் பாதகம் செய்யாமல் அமைதியை ஏற்படுத்த வந்த அவரைத்தான் நாம் மீட்பர் என்று சொல்கின்றோம். அவரைத்தான் குழந்தையாக பிறந்த ஆண்டவர் இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் கடவுள் மனிதனாக பிறந்தார் என்றால், நம்மை போல வாழ்வதற்கு மட்டுமல்ல, மாறாக நாம் அவரை போல வாழ வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை நமக்கு முன்பாக விட்டு செல்கின்றார். பாவத்திலே இயல்பு என்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் மனிதராக பிறந்தவருக்கு எல்லா விதமான துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை இருந்தது. எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும், எவ்வளவுதான் சோதனை வந்தாலும், மனிதனாக பிறந்த இயேசு எந்த நிலையிலும் அவர் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கின்றோம். ஆனால் மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கின்றான். பேராசை. என் அன்புக்குரியவர்களே, இந்த பேராசையினால் மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றான். ஒரு முறை என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பெண் பார்க்க போயிருந்தான். தான் அக்காவை, கூட பிறந்த அக்காவையும் அவன் கூட்டிட்டு போயிருந்தான். ரொம்ப சந்தோஷம். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனவுடனே பெண்ணை பெற்றவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாப்பிள்ளையை பார்த்து சொன்னாரு, எனக்கு 3 பொண்ணுங்க உண்டு, எனக்கு 3 பொண்ணுங்க உண்டு. பொண்ணுக்கு வயசு 45. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா 45 பவுன் போடுவேன் அப்படின்னார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா 45 பவுன் போடுவேன்னு சொன்னார். 2வது பொண்ணுக்கு 35 வயசு. அந்த 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணா 35 பவுன் போடுவேன் அப்படின்னார். 3வது பொண்ணுக்கு 25 வயசு. 3வது பொண்ணை கல்யாணம் பண்ணா 25 பவுன் தான் போடுவேன் அப்படின்னார். நம்ம யாரை கல்யாணம் பண்ணுவோம்? ஆம்பளையாளுக்கு சொல்லணும், நீங்க சொல்லுதீங்க. நம்ம யாரை கல்யாணம் பண்ணுவோம்? சொல்லிடாது, அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. ஒரு நாளை கிறிஸ்மஸ் மாதிரி இருக்காது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அடுப்பாங்கரை எட்டி பார்த்துட்டு இருந்தான். அதாவது கிச்சனை எட்டி பார்த்துட்டு இருந்தான். அவ அக்கா கேட்டா,
3 பொண்ணுங்க கல்லு மாதிரி அது பாட்டு முன்னாடி நிக்குது. நீ என்ன அடுப்பாங்கரை எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், 80-90 ஏதாவது தேர்தான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். 80-90 ஏதாவது தேர்தான்னு பார்க்குறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே பேராசையில் தான் பல நேரத்திலே நாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளுடைய திட்டம் என்ன? மனிதா, நான் உன்னை படைத்தேன், மனிதனாகத்தான் படைத்தேன். ஆனால் அந்த மனித தன்மை இழந்து நிற்கின்ற பொழுது கடவுள் நமக்கு முன்பாக வந்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் மனிதனாக வாழ வைப்பதற்குத்தான் கடவுள் இந்த நாளிலே இந்த குடில் வழியாக, இந்த கிறிஸ்து பிறப்பு வழியாக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். பல நேரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக பார்த்திருக்கின்றோம். அரசர் என்று சொல்கின்ற பொழுது எரேமியா புத்தகம் 23வது அதிகாரம் இறைவசனம் 5 நாம் வாசிக்கின்றோம். நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன், அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மை நிலைநாட்டுவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு அரசனுக்குரிய தோரணையை விவிலியம் கொடுக்கின்றது. அதே போல எசையா புத்தகம் 7வது அதிகாரம் இறைவசனம் 14 வாசிக்கின்ற பொழுது யூத நாடு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு ஆராம் என்ற ஒரு அரசன் இந்த யூத நாட்டை மிரட்டி கொண்டிருக்கிறான். அப்போது கூட அழிவு வரப்போகிறது என்று சொல்கின்ற பொழுது எசையா இறைவாக்கினர் சொல்லுவார், ஆண்டவர் உனக்கின்றார், இதோ தாவீதின் குலத்திலிருந்து ஒருவர் வருவார், அவர் மன்னராக இருப்பார், அவர் உங்களை இருளின் வாழ்க்கையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி அரசருக்குரிய ஒரு தோரணையைத்தான் எசையா இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். அதே போல லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். 1 அதிகாரம் 29வது வசனத்திலே கபிரியேல் தூதர் வருகின்ற பொழுது அன்னை மரியாள் பயந்து போய்விடுகின்றார். தொடர்ந்து 33வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தூதர் சொல்கிறார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே வராது என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே பார்க்கின்ற போது எல்லா இடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய அரசராகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அவர் பிறந்தது எங்கே? மாட்டுக்குடிலில், மாடுகள் கட்டி வைக்கப்பட்ட அந்த தொழுவத்தில் தான் அவர் பிறந்தார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் விரும்புவது அரசாட்சி அல்ல, கடவுள் விரும்புவது மாட மாளிகை அல்ல, மாறாக அவர் விரும்புவது தாழ்ச்சி. யார்கிட்ட தாழ்ச்சி இருக்குன்னா, எவன் ஒருவன் மனித தன்மையோடு இருக்கிறானோ அவனிடம்தான் தாழ்ச்சி இருக்கும். நான் அடுத்தவங்களை மதிக்கணும், நான் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும், நான் அடுத்தவர்களோடு இணைந்து செல்ல வேண்டும் என்ற, அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் தாழ்ச்சியோடு இருப்பான். அவனிடத்திலே ஆணவம் இருக்காது, அவனிடத்திலே அகங்காரம் இருக்காது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கடவுள் விரும்பக்கூடிய காரியம் என்ன? தாழ்ச்சியை விரும்பினார், உண்மையை விரும்பினார், அது மட்டுமல்ல அமைதியை விரும்பினார். எனவேதான் இன்றைய நாளிலே நாம் நற்செய்தி வாசகத்திலே கடைசியாக வாசிக்கின்றோம், உன்னதத்திலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. இடையர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. இடையர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, அந்த அமைதி, அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம் என் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு மனிதனாக இருக்கிறேனா? கடவுள் மனிதனாக பிறந்து எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்திருக்கின்றார். அதே போல நான் ஒரு மனிதனாக இருந்து கடவுள் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அபரிதமாக பெற்று என் குடும்பத்தை வாழ வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸ் சொல்லும் போது பல நேரத்துல நாம புது துணி, புது ட்ரெஸ் எடுக்கிறோம், புது துணி, புது ட்ரெஸ் எடுக்கிறோம். கேள்வி கேட்கும் பார்க்கணும்னு நினச்சிக்கோங்களேன், ஏன் புது துணி போடணும்? நம்மகிட்ட துணி இல்லைன்னா ஏன் புதுசாக போடுறீங்க? நான் எங்க சாமி புதுசாக போடுறேன் அப்படிங்களா, நாளைக்கு தான் புதுசாக போடுறேன் அப்படிங்களா? ஏன் புதுசு போடுறோம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய துணி போடுவதால் மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஆனால் அந்த புதிய துணி என்பது ஒரு அடையாளம். எப்படி குடில் என்பது ஒரு அடையாளமோ, அந்த புதிய துணி என்பது ஒரு அடையாளம். ஆனால் புதிய துணியை அணிந்திருக்கிறோம் என்றால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது என்பதனுடைய ஒரு அடையாளம். புதிய மனிதனாக நான் வருகின்றேன், புதிய மனிதனாக இந்த கிறிஸ்துவை சந்திக்கின்றேன், புதிய மனிதனாக நான் கிறிஸ்துவை சந்தித்து அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்பதுதான்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய துணி போடலாம், ஆனா புது மனுஷனா இந்த இடத்துல இருக்கிறோமா? அதுதான் உண்மை. அழுக்கு, உடம்பெல்லாம் அழுக்கு, ஒரே சாக்கடை, குளிச்சு பல வருஷங்கள் ஆச்சு. இப்போ புது ட்ரெஸ் போட்டு யார் பக்கத்துல நிப்பா? நிக்க மாட்டாங்க. நாத்தம் எங்க இருந்து வருது? உடம்புல இருந்து வருது, புது ட்ரெஸ்ல இருந்து வரல. என் அன்புக்குரியவர்களே, அதே பாவ வாழ்க்கையில நாம் மூழ்கி போய் இருந்தோம் என்றால், அதே பாவத்திலே உழன்று கொண்டிருந்தோம் என்றால், புது ட்ரெஸ் போட்டாலும் புது நகை போட்டாலும் என்ன செய்யாது? ஆசீர்வாதம் நாம ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் மாற வேண்டும், புதிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசு என்னிலே பிறந்து என்னை புதிய மனிதனாக புனிதனாக மாற்றுவதற்கு அவர் அழைப்பு கொடுக்கின்றார். குடிலில் பிறந்தால் மட்டும் போதாது, என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். என் உள்ளத்திலே பிறப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? கர்வம், பொறாமை, பல நேரத்தில் என்னுடைய பொய்மை, பல நேரத்திலே நான் அடுத்தவர்கள் செய்த தீங்கு, துரோகம் எல்லாம் தடையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் தூக்கி எறிவதற்காகத்தான் இந்த திருவருகை காலத்திலே நமக்கு 4 வாரங்கள் தயாரிப்பு காலமாக கொடுக்கப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எந்த உள்ளத்திலே தூய்மையாக இருக்கிறதோ அந்த உள்ளத்திலே ஆண்டவர் பிறக்கின்றார். எந்த உள்ளத்திலே அமைதி நிறைந்திருக்கின்றதோ அந்த உள்ளத்திலே ஆண்டவர் பிறக்கின்றார். எந்த உள்ளத்திலே அன்பு பொங்கி வழிகின்றதோ அந்த உள்ளத்திலே, அந்த மனிதரிடத்திலே ஆண்டவர் பிறந்து கொண்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மனிதர்களாக வாழுவோம், மனித தன்மையோடு வாழ்வோம். அதுதான் இன்றைய நாளிலே ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஒரு முறை ஒரு பங்கு சாமியார் குடில் போட்டி வச்சிருந்தார். வீட்டில் வந்து நீங்க குடில் செய்யுங்க, நான் ஒரு டீமோட வந்து என்ன செய்வேன், அந்த குடியில பார்ப்பேன். யார் நல்லா செஞ்சிருக்காங்களோ, நல்ல விசேஷமா, நல்ல சூப்பரா, வித்தியாசமா, நல்ல கருத்தோட செஞ்சவங்களுக்கு நான் பெரிய பரிசு கொடுப்பேன் என்று சொன்னார். 26ஆம் தேதி பெரிய டீமோட அந்த ஊருக்குள்ள போனார். நிறைய வீட்டில் குடில் போட்டிருந்தாங்க. ஒரு வீட்டில் போகும்போது அவருக்கு பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த குடில்ல ஒரு சிறுவன் என்ன செஞ்சுன்னா பேப்பர் படிச்சுட்டு இருந்துச்சு. இன்னொரு சிறுவன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. இன்னொரு சிறுவன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா லேப்டாப் நோண்டிட்டு இருந்துச்சு. இன்னொரு சிறுவன் என்ன செஞ்சுன்னா மொபைல் போனை நோண்டிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா பாலன் சேசுவை காணல. ஆச்சரியம். உன்னை கூட்டு கேட்டாரு, என்னப்பா பாலன் இயேசு இஸ் ஃபவுண்ட் மிஸ்ஸிங், எங்க போனார் அவரு, எங்க போனார், பாலன் இயேசு காணலையே அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன், சின்ன பையன் சொன்னானா, நான் தான் குடில் போட்டேன் அப்படின்னு. என்ன அர்த்தம் எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லும் போது, இந்த பேப்பர் வாசிச்சுட்டு இருக்கா இந்த சிறுவன், இது எங்க அப்பா. டிவி பார்த்துட்டு இருக்கா, இது எங்க அம்மா. இந்த லேப்டாப்ல நோண்டிட்டே இருக்கா, அது எங்க அக்கா. செல்போனை நோண்டிட்டே இருக்கானா, அது எங்க அண்ணன். இப்படி எல்லாரும் சுயநலத்தோடு இருக்கும்போது இயேசு எப்படி பிறப்பார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அர்த்தமுள்ள ஒரு ஈவெண்ட் தான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரத்திலே இதுதான் உண்மையாக இருக்க முடியும். நாம் மகிழ்ந்து இருப்பதற்காகத்தான் கடவுள் நமக்கு குடும்பத்தை கொடுத்தார். ஆனால் அந்த குடும்பத்திலே மனித தன்மை இல்லாமல் பல நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உறவு சிக்கல் ஏற்படுகின்றது. நான் உன் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேச மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களாக நாம் மாற வேண்டும். மனித தன்மையை நாம் போர்வையாக போர்த்தி கொள்ள வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அவர் பாவம் செய்யவில்லை. பாதகம் செய்தார் என்றால் நிச்சயமாக இல்லை. அமைதி இல்லாத சூழலை உருவாக்கினார் என்றால் நிச்சயமாக இல்லை. அதே போல சுயநலமாக இருந்தார் என்றால் நிச்சயமாக இல்லை. அதே போல எந்த இடத்திலும் ஆண்டவர் இயேசு காழ்ப்புணர்ச்சியோடு ஒருபோதும் இருந்ததில்லை. அதே போலத்தான் நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோம். குடும்பத்துக்குள்ள நாம் மனிதனாக இருக்கிறோமா என்று பார்ப்போம். ஓர வஞ்சனை அல்ல, மாறாக குடும்பத்திலே நான் மனிதன், கடவுளுடைய தன்மையை பெற்றிருக்கிறேன். கடவுள் இந்த உலகத்திலே மனிதர்களை மனிதர்களாகத்தான் படைத்தார், கடவுளாக படைக்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய சாயலை பெற்றிருக்கக்கூடிய நாம் மனித தன்மையோடு வாழ்ந்து கொண்டால் போதும். நீ கடவுளா மாறணும், புனிதரா மாறணும், அதெல்லாம் ரொம்ப 2வது காரியம். நான் பிறரை மதிக்க தெரிந்த ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வருடந்தோறும் வந்து போகக்கூடிய இந்த டிசம்பர் 25ஆம் தேதி இதுவும் கடந்து போய்விடும் என்பதல்ல, மாறாக இந்த நாளிலாவது நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றேன், அவருடைய மனிதத்தன்மை பெற்றிருக்கிறேன் என்பதுதான். என் அன்புக்குரியர்களே,
விவிலியத்தில் அற்புதமான ஒரு வசனம் ஒன்று. அவர் தமக்குரியோரிடம் வந்தார், ஆனால் அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. தமக்குரியோரிடம் அவர் வந்தார், ஆனால் அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. மனித தன்மையோடு இருப்போம், இயேசுவை கண்டுகொள்வோம். குடிலில் பிறக்க வேண்டாம், ஆண்டவரே என் உள்ளத்தில் பிறக்க வாரும். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். என்னையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணை மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்மை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். பாவிகளாகிய எங்களை மீட்க வந்த பாலகனே, திரு அவைக்காகவும் அதன் தலைவர்களுக்காகவும் இறை மக்களாகிய எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். மீட்பரின் வருகையை உலகிற்கு பறைசாற்றும் விண்மீனாகவும் ஒளி சுடராகவும் எம் வாழ்க்கை அமைத்திட வேண்டுமென பாலகன் இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறந்த நாயகனே என் இறைவா, எங்கள் பங்கையும் பங்கை வழிநடத்தும் பங்கு தந்தை, இத்திருப்பலியை நிறைவேற்றும் குருக்கள், எங்கள் ஊர் துறவிகள், கன்னியர்கள் மற்றும் எம் ஊர் நிர்வாகத்தினர், பக்த சபைகள், அன்பியங்கள் அனைத்தையும் அதன் உறுப்பினர்களையும் அனைத்து இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று பாலன் இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டியாக பிறந்திருக்கும் மைந்தனேயும் இறைவா, அமைதியின் அரசர் குழந்தையாக பிறந்தது போல உலகின் அமைதி உண்டாக என வானதூதர்கள் எழுப்பிய வாழ்த்து மையத்தில் அமைதியும் நல்வாழ்வையும் தர வேண்டும் என்றும், அதற்கு என் தலைவர்களும் நாங்களும் உழைக்க வேண்டும் என்றும் என் பாலனேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாழ்மையுள்ள தாய்மடியில் தவழும் பாலகனே என் இறைவா, முத பிறப்பின் பெருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியாமல் தவிக்கின்ற எளியவர்கள், அகதிகள், நோயுற்றோர்கள், கைவிடப்பட்டவர்கள், முதுமையில் வாடுவோர் அனைவரையும் உமது ஆறுதலின் அரவணைப்பில் வைத்து கொள்ள வேண்டுமென பாலநேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இவ்வுலகில் உதித்த எம் இறைவா, சாத்தானின் தீய சூழ்ச்சிகளால் சிக்கி தவிக்கும் எம் இணைய சமுதாயம் அத்தீமைகளை எதிர்த்து போராடி உம் பிறப்பின் சாட்சிகளாய் வாழ
வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து புதிய வாழ்வுக்காக கிறிஸ்து பிறந்த இந்த புதிய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த நேரத்திலே குழந்தை இயேசுவிடம் நாம் எதை கேட்கப் போகின்றோம்? நான் உனக்காகத்தான் பிறந்திருக்கின்றேன், உன்னுடைய உள்ளத்திலே வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் மகனே, என் மகளே என்று ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுவது நம்முடைய காதுகளிலே விழுவது நாம் உணர்வோம். ஏதோ குழந்தையாக பிறந்து நாம் தேடுகின்ற அருளையும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய கடவுள். நம்பிக்கையோடு எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, ஆண்டவரே, நீர் தேடும் தெய்வம், முழு மனித தன்மையுள்ள இறைவன் நீர். ஆண்டவரே, நாங்கள் முழு மனித தன்மையுள்ள மக்களாக மாறுவதற்கு நீர் குழந்தையாக பிறந்தீரே. பாவத்திலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் நாங்கள் விலகி தூய்மையான புனிதமான மக்களாக வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்பான ஆண்டவரே, ஏதோ எம்முடைய மரியதாய்புரம் திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். எந்த குடும்பத்திலும் குறைகள் இல்லாமல் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, இதோவும் திருமுன்னால் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு புலம்பல்களுக்கும் ஆண்டவரை செவி கொடுத்தருளும். எங்கள் புலம்பலை எல்லாம் ஆண்டவரே நீர் களி நடனமாக மாற்றியருளும். கார் இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியோர்ப்பின் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பழுகி பெருகச் செய்தீரே, அவளுடைய மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்ததை போல ஆண்டவரே, உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்திருளும். அறுவடை நாளில் மகிழ்ச்சிருவது போல ஆண்டவரே, உம்மை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த உணர்வோடு செல்ல ஆசீர்வதித்திருளும். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் வேறுபாடுகள் நீங்கி, கலக்கம் நீங்கி, அச்சம் நீங்கி, பயம் நீங்கி அனைவரும் உம்மில் ஒரே குடும்பமாக வாழ ஆசீர்வதித்திருளும். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் ஆண்டவரே நீர் பிரசன்னம் எங்கள் குடும்பத்திலே வந்து உமது தெய்வீக பிரசன்னம், உமது சமூகம் எங்களை ஆசீர்வதிப்பதாக. இஸ்ராயலே, நான் உன்னை கைவிட மாட்டேன், எப்ராயிமே, நான் உன்னை ஒருபோதும் மறந்து போக மாட்டேன் என்று சொன்னீரே. ஆசீர்வதித்திரும் அப்பா. ஆண்டவரே, உமது தெய்வீக பிரசன்னம் எனக்கு நிறைவாக இருக்கும். ஆண்டவரே, ஆசீர்வதித்திருளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்திருளும். எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக கொடுத்து வழி நடத்தியருளும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க ஆசீர்வதித்திருளும். வல்லமையான தெய்வமே, ஏதோ ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய அனைவரும் ஒற்றுமையாக வாழ ஆசீர்வதித்திருளும். இந்த நாளிலும் கூட சிறப்பாக நன்கொடையாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்திருளும். தன் ஆர்வத்தோடு வந்து சிறப்பாக இந்த திருப்பலி முடிந்தவுடன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை நீர் உடனிருந்து ஆசீர்வதித்திருளும். மத அருளும் ஆசீரும் வல்லமையும் எல்லா குடும்பத்தின் மீதும் நிறைவாக இருப்பதாக. நோயாளிகளை ஆசீர்வதித்திருளும். அவளுடைய வேதனையை தனித்திருளும். கடன் பிரச்சனை தீர்த்திருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம்
கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். கடைநிலை வாழும் மனிதரை மீட்ட அடிமையின் தன்மையை எடுத்தவனே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்ட அடிமையின் தன்மையை எடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவனே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இனியவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த கிறிஸ்மஸ் திருவிழா திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் பரிசுத்த ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானா என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான எம்முடைய ஊரின் பாதுகாவலி அன்னை மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரமாக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், ஏனைய குருக்கள், உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும்
அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. சிறப்பாக இந்த நாளிலே எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் முன்னின்று ஆசீர்வதித்திரளும். மேலும் கருத்துக்களை கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் அருள்ராஜ், திருமதி பிரேமா, மேலும் திருவாளர் எட்வின், திருமதி பிரேமா இவருடைய குடும்பத்தை நீ நிறைவாக ஆசீர்வதித்திரளும். மேலும் இந்த நாளிலே சிறப்பாக நன்கொடையாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திரளும். நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்திலே இறந்து போன ஆன்மாக்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போகும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதியை தந்தருளும், எமக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் பாதுகாப்பாகவும் அமைவதாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை.
தெய்வ குழந்தை, சின்ன குழந்தை, செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. அன்பை பாடுகின்ற ஆலமுது, இது அகிலத்தை நிறைக்கின்ற வானமுது. நம்பிக்கை சுடர்விடும் திருவிளக்கு, இதை நம்பிடும் யாவர்க்கும் அருள்வாக்கு. அன்பை பாடுகின்ற ஆலமுது, இது அகிலத்தை நிறைக்கின்ற வானமுது. நம்பிக்கை சுடர்விடும் திருவிளக்கு, இதை நம்பிடும் யாவர்க்கும் அருள்வாக்கு. இதயத்தில் பேரொளி சூழுதே, இறை அருள்மணி ஒளித்திட மகிழ்ந்திடுதே. இதயத்தில் பேரொளி சூழுதே, இறை அருள்மணி ஒளித்திட மகிழ்ந்திடுதே. சின்ன குழந்தை, செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை, செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. விண்ணும் மண்ணும் மகிழ்ந்திட, நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்திட, நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாள் இதுவே. நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாள் இதுவே. சின்ன குழந்தை, செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த பீடத்தை சோதனை செய்த அருள் சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் சிறப்பான வகையில் பாடல் பாடிய பாடகர் குழு, இசைத்தவர்கள் அவர்களுக்கும் சிறப்பான வகையில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் ஆலயத்தை இன்றைய நாளில் நேற்றைய தினம் மற்றும் மற்ற நாட்களிலெல்லாம் ஆலயத்தை சுத்தப்படுத்தி, வெளிப்புறங்களை சுத்தப்படுத்தி, இந்த சிறப்பான வகையில் இந்த குடில் அமைத்து திருப்பலி நிறைவேற்றிய இளைஞர்களுக்கு நமது நன்றியை சிறப்பான வகையில் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இன்றைய நாளில் நமக்காக டீ வழங்குகின்றவர்கள் அந்தோனியாப்பர் குடும்பத்தைச் சேர்ந்த கிறிஸ்தோபர் இருதயராஜ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நமக்கு டீ வழங்குகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு நம்ம சிறப்பான நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் கேக் கொடுப்பதற்கும் அநேகர் இன்றைய நாளில் நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள். நன்கொடை வழங்கிய மேலான அந்த உள்ளங்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெறுவதற்கு பீட பணியாளர்கள் தனது உழைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். பீட பணியாளர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து கொடுத்த நிர்வாகத்தில் உள்ள தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலி எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லா மக்களும் பார்ப்பதற்கு வசதியாக நமது ஊரை சார்ந்த நமது தாவீது அவர்கள் இந்த எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து கொடுத்து எல்லா இடங்களிலும் உள்ள மக்கள் இதை பார்ப்பதற்கு வசதியாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆக தாவீதுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எல்லா வகையிலும் நீங்கள் இந்த திருப்பலியை பக்தியோடு அமைதியாக இருந்து கண்டுகளித்திருக்கின்றீர்கள். ஆகையால் திருப்பலியை கண்டுகளித்த இறைமக்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
மேலும் திருப்பலி முடிந்த பின்பு இப்பொழுது உடனடியாக கேக்கு வழங்குவோம். கேக்கு வழங்குகின்ற பொழுது எல்லோரும் அப்படியே அமர்ந்து நீங்கள் கேக்கு வாங்கி விட்டீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இங்கே இருப்பவர்கள் அப்படியே இருக்க வேண்டும், வெளியில் இருப்பவர்கள் அப்படியே இருங்கள். எல்லோருக்கும் கேக் இருக்கின்றது, ஆனால் நீங்கள் உட்கார்ந்து இருந்தால் எல்லோருக்கும் கேக்கு கிடைக்கும். ஆகையால் யாரும் எழுந்திருக்க வேண்டாம். கேக்கு அது முடிந்த பின்பு, திருப்பலி முடிந்த பின்பு உங்களுக்கு சூடான தேநீரும் இருக்கின்றது, அதையும் நீங்கள் அருந்திவிட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டிலே சிறப்பாக ஒரே குடும்பமாக இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் மிகச்சிறந்த முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். சிறப்பாக விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற உதவிய, உறுதுணை செய்த ஒவ்வொருவரையும் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றோம். நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய திருச்சிலுவை அருட்கண்ணியர்களையும், நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசியார் அவர்களையும், ஒரு பொறுப்பாளர்களையும், அன்பியங்கள் இறை மக்கள் சிறப்பாக தன் ஆர்வத்தோடு ஆலயத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளிலே தங்களை இணைத்து கொண்டவர்கள் சிறப்பாக இந்த அற்புதமான குடிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக அமைத்து நாம் கடவுளை காணுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தியவர்கள். மேலும் பாடகர் குழுவினர் இன்னும் பல பேர் மிகச் சிறப்பாக உதவி செய்திருக்கிறார்கள். சார் சொன்னது போல அனைவருக்கும் மீண்டும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். நம் இறைவனின் ஆசி உம்மேலே தந்தை மகனின் நிறையாசி அந்த ஆவியும் தூய ஆவியும் அன்றும் இன்றுமே நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே தந்தை மகனின் நிறையாசீர் அந்த ஆவியும் தூய ஆவியும் அமைதி உங்களோடு. நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே தந்தை மகனின் நிறையாசீர் அந்த ஆவியும் தூய ஆவியும் மகிழ்ச்சி உங்களோடு. நம் இறைவனின் ஆசீர் உம்மேலே எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், ஆண்டவர் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
Happy Christmas.